ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ரோமன் ரெயின்ஸோடைய செக்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. பங்கு கடைசி வாரம் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் மேலே கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டு விதமாக வேறு லெவலில் பேசியிருப்பார். ஆக்சுவலி அதெல்லாம் நிஜமா என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இவ்வளோ நாள் நடந்து முடிஞ்சதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸோடைய தந்தையை பற்றி தப்பாக பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார் பங்கு. இதனால தான் சும்மா நடந்த இந்த ஸ்டோரிலேன்னு ஒரு விறுவிறுப்பாக அமைஞ்சுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ஒரு அல்ட்ரா லெவலில் போயிடுச்சு. பங்கு இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டார். அதாவது இந்த கதை வந்து இவ்வளோ பெருசாகுதுக்கு காரணம் நான் உங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசல தான், நான் தப்பெல்லாம் பேசலை, உங்கள் அப்பாவுடைய பவரை யூஸ் பண்ணி டபிள்யூபிள்யூ நீ வளர்ந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் ஒருவேளை நான் உங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்க. ஏன்னா சீக்கா, அதாவது உங்கள் அப்பா வந்து ஒரு லெஜண்ட், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக சண்டை போடுவார், அவர் ஒரு மாதிரி ஒரு ரெஸ்லர் டபிள்யூபிள்யூ இல்லாதது வந்து டபிள்யூபிள்யூக்கு இழப்பு தான், நான் அதை ஒத்துக்கிறேன், நான் பேசுனது தப்பு தான், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்க அப்பா பேரை பயன்படுத்தி தான் இந்த டபிள்யூபிள்யூவில் வந்தேன், அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதாவது தனக்குள்ளே இருக்கிற அந்த வெறுப்பு, ரோமன் கண்டா எனக்கு பிடிக்காது, ரோமனை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. ஆமாம், பங்குனா யாருங்க? பேச்சால் திமுருத்தனத்தால் டபிள்யூபிள்யூ ஆட்டி படைச்சவர். அப்படி ஆட்டி படைச்ச அவருக்கே டபிள்யூபிள்யூ ரெஸ்ல்மேனியா மெயின் இவெண்ட் கொடுத்தாங்களா? ஆக்சுவலி சீனாவுக்கு கூட டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா மெயின் இவெண்ட் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷம் கொடுத்தாங்கன்னா அடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க. அதாவது டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா என்ன தான் வின்ஸ் மெக்மனுக்கு ஃபேவரட்டாக இருந்தாலும் மெயின் இவெண்ட்டுங்கிறது அந்த ரெஸ்ல்மேனியாவுடைய ஒர்த்து ஸ்டோரியில் பொறுத்து தான். ராக் இருந்தால் ராக், அண்டர்டேக்கர் இருந்தால் அண்டர்டேக்கர் அப்படின்னு. ஆனால் ரோமன் ரெயின்ஸோடைய காலத்தில் அப்படி இல்லை. முழுக்க பார்த்தீங்கன்னா ரோமனுக்கே கொடுக்கப்பட்டது. இதை விட சிறந்த ஸ்டோரியில் இருந்தாலும் ரோமனுக்கே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் மெயின் இவெண்ட் கொடுத்தாங்க. அது மறுக்கப்படாத உண்மை. ஸோ அந்த வகையில் பங்கு சொன்னது 100% உண்மை தான். பங்கு தனக்குள்ளே இருக்கிற வெறுப்பை எப்படி சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து டபிள்யூபிள்யூவில் கிட்டத்தட்ட வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன். இந்த 10 வருஷம் நான் போனதுக்கு காரணம் என்ன? நான் 15 வருஷத்துக்கு மேலே டபிள்யூபிள்யூ ஒர்க் பண்ணி எனக்கு நான் அந்த மெயின் இவெண்ட், அதாவது நான் வந்து சாம்பியனாக இருந்தேன், பெஸ்ட்டு சாம்பியனாக இருந்தேன், 400 நாளுக்கு மேலே சாம்பியனாக இருந்தேன், என்னெல்லாமோ பண்ணேன், இந்த டபிள்யூபிள்யூவில் பெரிய மார்க்கெட்டிங்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது தரல. இந்த ரெஸ்ல்மேனியாவில் இந்த மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத நான் எடுக்கிறதுக்காகவே 25 வருஷம் போராடி இருக்கிறேன். அது கரெக்டு தானே? பங்கு இத்தனை வருஷம் போராடிக்கார், அவர் கொடுக்காத நல்ல ஸ்டோரினா யோசிச்சு பாருங்கள். பங்கு கொடுக்காத நல்ல ஸ்டோரினா கண்டிப்பாக கிடையாது. அவ்வளோ நல்ல ஸ்டோரியும் கொடுத்துருக்காரு. ஈவன் பங்கு டபிள்யூபிள்யூ போகிறதுக்கு காரணம் என்னதுன்னா, அந்த 2023 நினைக்கிறேன், சரி 13, அந்த டைமில் ராக்குக்கும் ஜான்சனாக்கும் ரெஸ்ல்மேனியாவோட ரீமேட்ச். லாஸ்ட் இயரே நீங்கள் அதை மெயின் இவெண்ட் கொடுத்துட்டீங்க. இந்த வருஷம் ஃப்ரெஷ் மேட்ச் அண்டர்டேக்கருக்கும் சிஎம் பங்குக்கும் ஒரு மேட்ச், அதை மெயின் இவெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்த்தார். அதுவும் கொடுக்கல. அதுக்கு முந்தின வருஷம் சிஎம் பாங் டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக இருந்து கிறிஸ்டியனிக்கு கூட மோதிருப்பார். சாம்பியனாக இருந்தும் ரெஸ்ல்மேனியாவில் மெயின் இவெண்ட்டாக கொடுக்கல. அதாவது நீங்கள் சாம்பியனாக இருந்தாலும் மெயின் இவெண்ட் கொடுக்க மாட்டேங்க, சும்மா ஜான்சனா மோதிரான்னு கொடுக்குறீங்க. ஒருவேளை தான் சாம்பியனாக இல்லாமல் நல்ல ஸ்டோரியில் இருந்தாலும் ஜான்சனா தான் சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஸோ தனக்கு தரமாட்டிக்கிங்க, அது ஆதகம் அப்படிங்கிறது சிஎம் பாங் மத்தியில் பெருசாக இருந்தது, கலவரம் ஏற்பட்டுச்சு, அவர் டபிள்யூ விட்டு போனார். ஸோ சிஎம் பாங் இன்றைக்கி பேசுனதை நம்ம ஒரு நியாயமாக நம்ம தரப்பில் இருந்து பார்த்தோன்னா அவர் பேசியிருக்கிறது பர்சனலி கரெக்டு. அதாவது டபிள்யூபிள்யூ இவ்வளோ நாள் திறமை இருக்கிறது, சிஎம் பங்கு திறமை இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக சொல்ல முடியாது. சாட்சாத் அனைத்து திறமைகளும் கொண்ட ஒரு நபர் தான் சிஎம் பாங். அப்படிங்கிற 3 எழுத்து வார்த்தை. நான் கண்டிப்பாக சிஎம் பாங் டபிள்யூபிள்யூ இல்லாத அந்த 10 வருஷம் ரோமன் ரெயின்ஸை காட்டிலும் சிஎம் பாங் எப்போ டபிள்யூக்கு வருவார் அப்படிங்கிற பேர் அவ்வளோ பெருசாக பேசப்பட்டது. ஸோ அதனால் பங்கு சொன்னது நிஜம், பங்குக்கு திறமை இருக்குது. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை பார்த்து பேசியிருப்பார். அது உண்மையானு கேட்டிங்கன்னா அது உண்மை தாங்க, இல்லைன்னு நான் மறுக்கவே மாட்டேன். என்ன ப்ரோ ட்ரைபல் சீஃபை பார்த்து இப்படி சொல்லியிருக்கேன்னா, நான் ஒரு யூடியூபர், நான் வந்து எந்த ஃபேனானோ, நான் கோடி ரோட்ஸை பற்றி பேசும்போது நீ கோடி ரோட்ஸ் ரொம்ப படிக்கணும்னு சொல்லுவாங்க. கோடி ரோட்ஸ் வந்து கிரை பேபி இப்போ வந்து இந்த ஸ்டோரி லைனில் டபிள்யூ வந்து கோடி ரோட்ஸ் ஒழுங்காக யூஸ் பண்ணலாம் சொல்லும்போது, கோடி ரோட்ஸுக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீ வந்து ரோமனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த நிலமையில் நான் இருக்கிறத பற்றி சொல்லுவேன். இப்போதைய நிலைமையில் பங்கு பேசுகிறது கரெக்டு தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இத்தனை மெயின் ஒன்று விளையாடுங்கிறது அவசியமாக இல்லை. டபிள்யூடபிள்யூடைய திணிப்பு. ரோமன் ரெயின்ஸ் வந்து கடந்த 5 வருஷமாக பெரிய லெவலில் இருக்காரு, அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி டபிள்யூ வந்து திணிச்சு ரோமன் ரெயின்ஸுக்கு மெயின் ஒன்று கொடுத்தாங்க. அண்டர்டேக்கர் கூட விளையாடின மேட்ச் திணிச்சு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பிராக் லெஸ்னர் கூட விளையாடின மேட்ச்லாம் திணிச்சு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அது கோல்டுபர்க் கூட மேட்ச், பிராக் லெஸ்னர் மேட்ச்லாம் பெரிய பெரிய மேட்ச் இருந்தும், ஜான்சனோட மேட்ச் இருந்தும் டபிள்யூ ரோமனுக்கு கொடுத்து திணிச்சாங்க. அதை தான் வந்து சிஎம் பாங்கிறது கரெக்டாக சொல்லியிருப்பார்.
அந்த டைமில் எத்தனையோ பிளேயர் இருந்தோம். டபிள்யூபிள்யூலேருந்து உனக்காக ரெசல்மேனியா மெயின் இவெண்ட் கொடுத்தாங்க. அதுவும் திறமையே இல்லாத ஒன்று. திறமை இருக்குது ரோமனுக்கு, அது பங்கு அடிஷனலாக போட்டது. ஸோ திறமையே இல்லாத ஒன்று டபிள்யூபிள்யூ வந்து மெயின் இவெண்ட் ரெசல்மேனியாவில் கொடுத்தாங்கன்னா அது அவன் குடும்பத்தை பார்த்து தான். அவன் குடும்பத்தில் எல்லாரும் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டபிள்யூபிள்யூ வந்து உனக்கு ரெசல்மேனியாவில் மெயின் இவெண்ட் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்க நம்ம திறமை இருந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம் டபிள்யூபிள்யூவில், நமக்கு கொடுக்காம இந்த ரெஸ்லிங் கம்பெனி விட்டு அனுப்பிவிட்டாங்க. ஆனால் எதுவுமே இல்லாத ரோமன் ரெயின்ஸுக்கு இத்தனை மெயின் இவெண்ட் 1-2 வருஷம் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மேலே வெறுப்பு ஏற்பட்டுச்சு. ஐ ஹேட் யூ ரோமன் அப்படிங்கிறத என் மனசுக்குள்ளே விதைச்சேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரியலாக இருக்குது. இப்போ நீங்களே பாருங்களேன், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நீங்களும் நல்லா வேலை பார்க்குறீங்க, உங்கள் எக்ஸும் வேலை பார்க்குறாரு, ஒய்யும் நல்லா வேலை பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது எக்ஸு மட்டும் 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவார், 2 மாதம் வருவார். ஆனால் நீங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் கரெக்டாக சம்பளம் கூட்டும் போது அவருக்கு மட்டும் 30%, உங்களுக்கு மட்டும் 5% அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவார்டெல்லாம் அவருக்கு தான், உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நானும் வேலை பார்த்துருக்கிறேன், அதுக்கேற்ற ஊதியம் இல்லை, அவார்டு இல்லை அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதை தான் பங்கு சொல்லியிருப்பார். பங்கு இதை ஸ்டோரினுக்காக சொன்னாலும் ரியாலிட்டிக்கோட மெர்ச் பண்ணி பேசியிருப்பார். அது உண்மையிலேயே பங்குடைய திறமை. பங்குக்கு நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். இப்போ பங்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரெசல்மேனியாவுக்கு அப்புறமா எதுவுமே மாறப்போகிறது கிடையாது, அதாவது அந்த ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை தான் ஒலிக்குன்னு. ரோமன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்படி இருந்ததுன்னா நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அந்த போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டபிள்யூ விட்டு போயிடுவேன் இல்லை, நான் அதுக்கப்புறமா உன் பக்கம் வரமாட்டேன், நீ தான் சாம்பியன், நீ தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டு இந்த ரெஸ்லிங் கரியரை விட்டு நான் போயிடுவேன், அதாவது இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போட கரியரை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து 1300 நாளுக்கு மேலே சாம்பியன் இழந்திருப்பேன், அந்த ரேட் ஜீன் மீண்டும் வரும், அதாவது உன்கிட்ட நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கினதுக்கப்புறமா என்கிட்ட அந்த டைட்டில் வந்ததுக்கப்புறமா மீண்டும் நான் அதை கான்வெர்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற பட்சத்தில் பல பேர் மோதுவாங்க, ஆனால் நீ இந்த பக்கம் வரக்கூடாது, போயிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதாவது யார் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஜெயித்தவங்க தான் கெத்து, அவங்க தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு தனி பாகுபாடு இருக்கிறோம். தோற்றவங்க மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு தா, மீண்டும் அவங்க கூட வாரேன் அப்படிங்கிற பேச்சே எடுக்கக்கூடாதான். அவங்க பார்த்ததுக்கு திரும்பி போயிடணுமா. ஸோ போயிடணும்னா ஒன்று பிராண்டை விட்டு போயிடணும், இல்லாட்டா அந்த ஸ்டோர் லைனை விட்டு போயிடணும், அந்த பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது அவங்க சாம்பியனாக இருக்கிற வரைக்கும் அவங்க பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மீண்டும் பங்குக்கும் சிஎம் பங்குக்கும் டபிள்யூ ஸ்டோரி இழுக்காமல் ரெஸ்ல்மேனியாவோட முடிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அண்ட் டபிள்யூ வந்து இந்த வாரம் ரால 2 பேரும் மாறி மாறி அடிச்சிக்காமல் காட்டினது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து டைப் ஆயிடுச்சு. ரோமன் பங்கு அடித்தார், பங்கு ரோமன் அடித்தார், இவர் அவரை பேசினார், அவர் இவரை பேசினார். ஸோ எல்லாமே டைப்பாக இருக்கிற நிலைமையில் இந்த வாரம் ஒருத்தர் அடிபட்டு அப்படி இருக்கும்போது நல்லா இருக்காது. ஸோ 2 பேரும் பேச்சு திறமையால் 2 பேரும் ஒரு ப்ரொமோ கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டபிள்யூ இன்றைக்கி மெயின் இவெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண விஷயங்கள் நல்லா இருந்தது. இதுதான் பிராக் லெஸ்னர் விஷயம் பண்ணியிருப்பாங்க. வாரம் பிராக் ஓபாவை அடிக்காமல் ஓபா பிராக் அடிக்கிறதுக்கு பதிலாக 2 பேரும் தனித்தனி ப்ரொமோ பேசுகிற மாதிரி அந்த விஷயத்தில் இதையும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பிராக் வெர்சஸ் ஓமாக்கான மேட்சையும் அதே மாதிரி ரோமன் வெர்சஸ் பங்குக்கான மேட்சையும் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெசல்மேனியா வீக்கெண்ட் 4லிருந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம், கதை சுருக்கம் பார்க்க போகிறோம், அப்டேட் சொல்லிட்டு 4க்கும் மேற்பட்ட ரெஸ்லிங் அப்டேட் வரும், 5 வீடியோ கூட வரும். ஸோ உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் காத்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.